ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்குறோம். டிஎஸ்பி நிஹாரிகா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் சந்தானத்தினுடைய நடிப்பில் பிரேமானந்துடைய டிரெக்ஷனில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ஆஸ் யூஷுவல் சந்தானத்தினுடைய காமெடியோட சேர்ந்து ஹாரருடைய கான்செப்டில் வெளிவந்திருக்கக்கூடிய படம். அண்ட் இந்த படத்துக்கு மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. துஷாரா விஜயன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மெரூன் ரெட்டில் பியூட்டிஃபுல்லான சாரீ ஃபோட்டோஷூட். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாஸ்வா ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாக்ஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ். சுந்தர் சி நடித்து டைரக்ட் பண்ணி அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் வைகை புயல் வடிவேல் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அமேசான் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கேயும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு. மடோனா செபாஸ்டியன் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. சச் அ ட்ரமாட்டிக்கான ஒரு ஃபோட்டோஷூட். அண்ட் பிளாக் பேக்ரவுண்டில் ரெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டியூப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மர்மைட் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியான பஃப் ஸ்லீவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மஞ்சள் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் ஷீலா மற்றும் ஹரிகிருஷ்ணா அவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேம்பு. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் பிரபு. அண்ட் இந்த படம் May 23 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. மௌனி ராய் ஸ்காட்லாண்டில் இருக்கிறாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களோட டெய்லி ரொட்டீனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஃபோட்டோ டம்பா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜனுடைய டிரெக்ஷனில் சூரியுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன். நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இதை வந்து குடும்பமாக போய் பார்க்குற அளவில் மக்கள் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நுரின் ஷெரீஃப் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான காட்டன் குர்த்தி செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ரோமி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கவினுடைய நடிப்பில் சதீஷ் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கெஸ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. July 2025 போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. அனயா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு.
டிஜே ப்ரொடக்ஷன் மற்றும் நெட்டோரன் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் சைஜோ குரு மற்றும் அபர்ணா தாஸோடைய நடிப்பில் ஃபெபி ஜார்ஜோடைய டைரக்ஷனில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை காட். ஆக்சுவலி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல படக்குழுவினர் வந்து படம் ஜூன் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா மேனன் இப்போ அவங்க தாய்லாந்து போயிருக்காங்க. அங்கே அவங்களுடைய ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய இடத்த சுற்றியும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி பியூட்டிஃபுல்லான வியூவை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். RKFI மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கமல்ஹாசனுடைய நடிப்பில் அவரோட இணைந்து STR, த்ரிஷா மற்றும் பலர் நடிக்கக்கூடிய படம் தான் தக் லைஃப். அண்ட் இந்த படம் ஜூன் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய ட்ரைலரை வந்து 17th நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ட்ரைலர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே, அதாவது ஏன்னா இதில் எல்லா பெரிய ஸ்டார்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஃபேன்ஸும் காத்துட்ருக்குறாங்க. நமிதா பிரமோத் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ப்ளஸ் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பியோர் ஒயிட்டில் அழகான ஒரு சல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸோடு சேர்த்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் MRP என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சசிகுமார் சிம்ரனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படத்தை அபிஷேக் ஜீவந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஷான் ரோல்டனுடைய இசையில். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து டெலிட்டட் சீன் பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்குது. கீகி இப்போ மால்தீவ்ஸ் போயிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுல் மூன் டேல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் க்ராப் டாப்போடு அவங்க மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரஃபேல் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சிவபிரசாத்துடைய டைரக்ஷனில் ஜெய் உனிதனுடைய இசையில் பேசில் ஜோசஃபுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் மரண மாஸ். அண்ட் இப்போ இந்த படம் வந்து OTTயில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க படக்குழுவினர். இப்போ சோனி லைவ்ல படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வியூஸும் போயிட்டு இருக்குது. மியா ஜார்ஜ் ட்ரெடிஷ்னல் வேரில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தாங்க. ஸோ சில்க் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான பன் ஹேர் ஸ்டைலோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் 11 திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நவீன் சந்திரா நடிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தை வந்து லோகேஷ் அஜில்ஸ் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு டி இமானுடைய இசையில். அண்ட் படத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படமாக போகிறதுனால இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் ரசிகர்கள் வந்து படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறாங்க. சசிகுமார் அவர் ரீசெண்ட் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அவர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.